ஒன்று, வெளியே வர முடியாத முதல் அடிமைத்தனம் இச்சை. இரண்டாவது, வெளியே வர முடியாத இரண்டாவது அடிமைத்தனம் பெருமை. உங்க எதிராளியை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ அதை விட அதிகம் உங்களை உயர்த்தி பேசுறவங்களை பற்றி கவனமா இருக்கணும். தப்புதான், தப்புதான். நம்ம எதிராளிகளை குறித்து கவனமா இருக்கிறத விட நம்மளை பாராட்டுறவங்களை குறித்து கவனமா இருக்கணும். ஏன்னா எதிராளி 5 அடி குண்டு தான் தோண்டுவான். நம்ம கவனமா இருப்பான் எதிராளி ஆனதுனால. பாராட்டுறவன் பக்கத்தில் இருந்துட்டு 75 அடி குண்டு தோண்டுவான். தப்புதான். என்ன இந்த மாதிரி ரகசியங்கள் சொல்லி தருவேன்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் தெரியும். எனக்கு எப்போ சபைக்கு வரணும்னு தெரியும். எனக்கு எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு தெரியும். எனக்கு எப்போ ரட்சிக்கப்படணும்னு தெரியும். எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தெரியும். எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. நான் யாரும் கீழே உட்கார்ந்து பழக்கம் இல்லை. நான் யாரும் கீழே உட்கார மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? எனக்கு யார் சொல்ற ஆலோசனையும் பிடிக்காதுன்னா உள்ள இருக்கிறது பெருமை. நான் யாருக்கும் கட்டுப்பட்டு போக மாட்டேன்னா உள்ள இருக்கிறது பெருமை. எனக்கு யாருக்கு ஆலோசனை தேவையில்லைன்னா உள்ள இருக்கிறது பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும்னா உள்ள இருக்கிறது பெருமை. தாழ்மொழம் அப்படி இல்லை. தாழ்மொழம் வாசல் படியில் நின்று நெஞ்சில் அடிச்சாலும் ஆண்டவரே இரக்கம் காட்டுவீராக. ஒன்னாவது, வெளியே வர முடியாதபடி நம்ம அமுக்க வாய்ப்புள்ளது இச்சை. இரண்டாவது, வெளியே வர முடியாதபடி நம்ம அமுக்க வாய்ப்புள்ளது பெருமை. மூணாவது, வெளியே வர முடியாதபடி நம்மை அமுக்க வாய்ப்புள்ளது குறை சொல்லுகிற குணம். அவங்க பேச வா திறந்தாலே என்னதான் சொல்லுவாங்க?